இதை போடும்போது அவனோட ஞாபகம் வரணுமா? நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. எங்க நிகழ்ச்சிகள்ல இரண்டு வார்த்தைகளை எந்த நேரம் வேணாலும் சொல்லுவோம். குரூப்ல ரெண்டு பேரை சேர்த்தா அதன பேர் வரும். ரெண்டு பேரை சேர்த்தா அவனுக்கு வீட்டுக்கு இப்ப தெரியுமா? ஐயோ நானே போட்டு கொடுத்துருவேன். கால்ஸ் இதெல்லாம் தெரியாதுன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்தாரன். அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லையே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சின்ன ராசாவே கட்டெரும்பு என்ன குழுதாரம் 18 வயசு காதலா இருக்கட்டும் இருக்கா? வேணாம் வேணாம் வேணவே வேணாம். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அடே தொங்கி நீ விழிச்சு விடுறா. ஆறு இவர் தான் பேட்டி ஆளுக்கு ஆன் பண்றாப்ப. அதுல கொண்டு அதுல கொண்டு சரியா? சரி, அப்ப தம்பி குடி வணக்கம். வணக்கம் அண்ணா. ரைட், என்ன பேர் உனக்கு? சஞ்சய் லோஜர். எப்படி கூப்பிடுற நான் சொல்லு. சஞ்சய் என்ற கூப்பிடு. சஞ்சய் நல்லா இருக்கே. சஞ்சய் ஏதோ ஒரு படத்துல வர ஹீரோக்கு பேராச்சு. சஞ்சய் ராமசாமி. சூர்யா அதுக்கு சஞ்சயா பேர். ஓ மை காட். அப்ப எல்லா ஹீரோட பேரும் இருக்குதா? அது சரியோ? அது சரி. சரி ஓகே. அப்ப தம்பிக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்ப எத்தனை வயசு ஆகுது? 20. ஜஸ்ட் 20. கவலையா இல்ல தானே? டக்குன்னு வயசு போகுது, பொறுப்பு மீசம் முடிச்சிட்டு லவ் வருதா? புழுகமா இருக்கு. புழுகமா இருக்கடா. அப்படி தாண்டா இருக்கும். சின்னதுல படிக்கிற போது எல்லாருக்கும் தாடி மீசம் முளைக்கும் போது நமக்கு முளைக்கிறது கவலையா இருக்கு. முளைச்சிட்டு போது ஏற்கிறா முளைக்கிட்டு இருக்கிறேன். இப்படித்தான் நிக்கிற மாடு அக்கறை பச்சை எப்பயுமே. வயசு போகும்போது தெரியும். இனிப்பா 20 வயசு தாண்டா பொறுப்பு கூடிடும், உழைக்கணும், லவ் வந்துடும். என்ன பிறகு சகோதரம் இருந்தா அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், கட்டி கொடுக்கணும், சீதனம் வாங்கணும், கொடுக்கணும். அது எல்லாருக்குமே அப்படித்தானே. லைஃப் வந்தாலே அதானே. 20க்கு அப்புறம் அப்படித்தான். அதுக்கேற்ற மாதிரி தான் டிராவல் பண்ணா. ஆனா எல்லாருமே அதை சரியா நினைக்கிறது இல்லை. ஐயோ பொறுப்பு இருக்கேன்னு பயப்படுவானே. இல்ல நான் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். அந்த பொறுப்புணர்ச்சி நல்ல பண்றீங்க. as soon as possible கைக்கு வரணும் பண்ண மாதிரி. அப்படித்தான் எதிர்பார்க்கறியா? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க நீ. சரி, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அது சரி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தோணும் இதுக்கு ஸ்கூல் லைஃபே பரவாயில்ல சொல்லி. ரைட், வாழ்த்துக்கள். பலமோட நல்லமோட என்ன செஞ்சாலும் அது வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொழில் முயற்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், காதலா இருக்கட்டும். இருக்கா? வேணாம் வேணாம் வேணவே வேணாம். கும்புறத பார்த்தா அப்படிலாம் தப்பிக்க முடியாது. நீங்க கண்டிப்பா அதுல மாட்டியா ஆகணும். சரியா? டைம் வரைக்கும் மாட்டோம். டைம் அப்ப இன்னும் டைம் வரல. ஆஹா சரி, ஏதோ கொடுத்தவங்க சொல்ல போலாம் உனக்கு. இது கேட்க பிடிங்க. ரைட், ஒரு மினி கேக், அழகான கேக். இப்படி திருப்பி வைங்க. என்ன போட்டிருக்குதுல? உசு 2 போட்டு. அப்ப யாரு கொடுத்தது? யாரா கொடுத்தது? அத்தை தான் இந்த விளையாட்டு பாத்துருப்பா. அத்தைக்கு நீ உசுரா? அவ அப்படித்தான் கூப்பிட்டு கொண்டிருக்கவா. அப்படி கூப்பிடுவா. ஆனா இது கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளை நோட்ட அத்தை.
அப்ப நோட்டு அத்தையா? ஆமா, கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளை தான், ஆனா அத்தை கிடையாது. அடியே தங்கச்சி வரியா? உன் தங்கச்சின்னு எனக்கு எனக்கு இப்போ அண்ணா தெரியும். ஐயோ, பொம்பளை பிள்ளை தான், ஆனா அவங்க இதுக்குள்ள இல்ல. வெளியே ரைட். வெளியேனா விளையாட வச்சுக்கிறல, வெளியே வா. ரைட், அடுத்தது இதை கொடுத்துருவோம். சரி, மிக்கி கொடுங்க தாங்க, அந்த வேலையை பாருங்க, கொடுங்க. ரைட் ரைட். இப்பொழுது முதலாவது பரிசை பெற்றுக் கொண்டார். என்னன்னு சொல்லி போட்டு தான் உடைக்கணும். என்னன்னு சொல்றேன்? ஆமா, உள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி போட்டு உடைக்கணும். டிக் டிக் சவுண்ட் இருக்குதா? பாமா இருக்கு. ஒரு சவுண்டுமே வருது இல்ல, அதான் பிரச்சனை. என்னது வச்சிருப்பாங்க சவுண்ட் வர அளவுக்கு? மேபி இந்த சைஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூஸ் பண்ண மாதிரி கஷ்டமா இருக்கா? ஷூவா இருக்குமா? ஷூ போட்டு தான் இருக்கான் ஏற்கனவே ஆல்ரெடி. ஏற்கனவே போட்டு தான் இருக்க, அப்புறம் என்ன ஷூ? இல்ல கெஸ் பண்றேன். கெஸ் பண்றீங்க. மேபி ஒருவேளை சரியானா அது உங்களுக்கு, இல்லைன்னா இவனை கொடுத்துருவோம். அளவா இருக்கு வேண்டா. ஓமா சரிதானே, யோசிக்கிறது இல்ல. சரி பாருங்க, இருக்க உடைச்சு பாருங்க. ரொம்ப பக்குவம் ஒழுக்கி விளங்கு. காதலி கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை கூட பக்குவம் வச்சிருக்கணும். சிஜி அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. நீ உரிக்க அதெல்லாம் காட்டிப்பிக்கா, பரவாயில்ல, நீ மெல்ல வரி. நீ இதுலயே மாட்டு பண்ணி பக்கு. ஓகே, வெளியிடுங்க. ஷூ தான் பாப்பா பாப்பா வந்து காட்டுங்க பாப்பா. சரி, ஒயிட் ஷூ. பெரும்பாலும் நீங்க அது போடுறபடியால சைஸ் இஷ்யூ வேணா கொஞ்சம் மாத்திக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளைக்கு தெரியலையா, அவளாக்கு க்ளோஸ் இல்லையா, கால்ஸ் இதெல்லாம் தெரியாதுன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்தாரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. நீ அப்படி சொல்ற, ஆனா கொடுத்தவங்க அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன பண்றது? அதுல எல்லாம் பேர் இருக்கா? அப்படி பேர் இருக்கா? சைஸ் தெரியாடா? ஓ, வீட்டுக்கு இப்ப தெரியுமா? ஐயோ, நானே போட்டு கொடுத்துருவேன். சரி, ஏதோ நல்லா இருக்குடா. சரி, மிக்கி இதே கொடுத்துருங்க. ரைட், இந்த இதை கவரை பக்கம் வாங்க ப்ரோ, பேசுவான், கத்துவான் ப்ரோ. நன்றி. ரைட், என்னன்னு சொல்லாம அதுவும் கூட கிளிக்கியே பாக்குறீடா. நீ என்ன பாப்பா வாட உனக்கு கிளிக்கிட்டு வர்றதுக்கு? சீசா இது கெஸ் பண்ண முடியல, டிஃபரண்டாவே இருக்கு. அப்ப உனக்கு தானா அது? ஷேப் முடியல. ஷேப் முடியல. ஷேப் இல்லாம இருக்கு, அதான் பிரச்சனை. ஷேப் இல்லாம என்னதுடா கொடுத்தீங்க? ஓபன் பண்ணா சொல்ல மாட்டீங்க. தெரியலையே, பிடிக்கல, எனக்கு டிஃபரண்டா இருக்கு உண்மைக்கு. கெஸ் பண்ணவே இல்லாம. முக்கியமானதான். முக்கியமான. ஆமா, எங்கட உடல் உறுப்புல ரெண்டு சேர்த்தா அந்த பேர் வரும். எங்கட உடல் உறுப்புல ரெண்டு பேரை சேர்த்தா அதன பேர் வரும். ரெண்டு பேரை சேர்த்தா அவன் உனக்கு க்ளூ தரேன், கண்டுபிடி. எங்க உடல் உறுப்புல ரெண்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கை கால் அது சேர்த்து அந்த மாதிரி ரெண்டு சேர்த்தா அந்த பேர் வரும். கை கால் அவள் கண்டுபிடிச்சா கூட சொல்லி குறிக்கணும் பாவம். கண்டுபிடிச்சாடா? இல்ல, பொம்மையா இருக்குமாச்சி. பொம்மை எப்படிடா? அது சரி, பொம்மை உடல் உறுப்பே இல்லையே, ரெண்டு பேர் உடல் இல்லையே. கண்ணாடியே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் கூட. அதான் யோசிச்சிருக்க ஆழமா. என்னவா இருக்கு? எல்லாமே புதுசா இருக்கு. எல்லாம் புதுசா இருக்கு. அது இப்படி இருந்ததால அது எனக்கு ஷேப் பண்ணி வரல, பாத்தீங்களா? அது பேக்ல அந்த புள்ளை தான் உனக்கு என்னதுக்கு இப்படி பேக் பண்ணி போய் கேட்டு சொல்றேன். இப்போ கால் பண்ணி உனக்கு பேக் பண்ண தெரியாது கேட்டு சொல்றேன். ஏன்னா நான் ஒன்றும் பேக் பண்ணல, அந்த புள்ளை தான் பேக் பண்ணி. அதனால கேட்டு சொல்ல பார்த்து வேலையா. நைஸா? சூப்பர். சன் கிளாஸ் அது சரி. சரி, நல்லா இருக்கா? இதெல்லாம் இத போடும்போது அவன ஞாபகம் வரணுமா? அட அவன் சொல்லுங்கடா, நான் என்ன பண்றது? கண்ணுக்குள்ள வச்சு காக்குறது அப்படியே. ஓ மாமா, இல்ல அவன் உங்கள கண்ணுக்கு பத்துருவா வச்சுக்கேனா, அவங்க நீங்க வந்து உங்களோட கண்ணுக்குள்ள பக்குவமா இருக்காங்க. அப்படி அவங்க பக்குவமா இருக்கிறது எனக்கு கொடுத்தான். நல்லா இருக்கடா, அப்படி போட்டு பரவாயில்ல. நமக்கு இதே கொடு. ஐயோ, மீண்டுமா அதை ஏற்கனவே குளிக்க பாக்குறேன் நான் செய்ய முதல். அதான் நீ பண்ண போற ஒரு மிக்கி கெஸ் பண்ண ட்ரை பண்ணது. ஏன்னா மிக்கிக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. என்னன்னு இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அப்ப ஏதாவது அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு? சரி, இல்ல அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு வேற என்ன இருக்கும்? சின்ன ராசாவே கட்டரும்பு என்ன கடிச்சுதா? என்ன குழுதார்? 18 வயசு இளமொட்டு மனசு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வயசு 18. குழுவா? உனக்கு 20, அதுக்கு 18. சரி, ஏதோ செய்யுங்க. கடவுளே,
உடைக்கலையா? கெஸ் பண்ணா உடைக்கலாம். ஆனா உடைஞ்சிரும் நீங்க கெஸ் பண்ணாடி. ஆ கெஸ் பண்ணாடி உடைஞ்சிரும். கெஸ் பண்ணாடி உடைஞ்சிரும். அப்ப என்னது? சுவெனியர் மாதிரி எதுவும் லைக் ஹார்ட் ஷேப் சுவெனியர் சம்திங். ஹார்ட் ஷேப். பாத்தியா நீ அத அங்கேயே அப்ப மேபி இருக்கலாம். அப்படிதான் கெஸ். அத ஓபன் பண்ணி பாரு முதல்ல பாப்போம். சரியா? நீ ஏன் உங்களை விட்ட போட்டு கொடுத்தா நான் உடைஞ்சு. ஏன்னா அந்த புள்ள பேச சொல்ல பாக்க சொல்லி. அவ சொல்லுச்சு என் பேச சொல்ல வேணாம் கொடுத்துட்டு வாட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அப்படி இல்லையே நீங்க. நான் என்ன பதில் போறேன்? பட்டு தங்கம் தங்கன தங்கம். ஐயோ பக்குவம் இந்தாங்க. பக்குவமா? ரைட். அட மக்கா. உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? ஓ மக்கா. மக்கா. ரைட். அது வந்து ஹாட் வாட்டர் ஊத்துனா தான் அந்த போட்டோ வரும். யா. அத வெச்சிருவோம். எனக்கு சுடு தண்ணி மட்டும் தாங்க. ஏன்னா அதுல போட்டோ இருக்கு. புடி அண்டை கால் புடிட போகுது. இப்போ அத கடைசியா பாப்போம். அது தூங்க பண்ணாங்க. ரைட். அடுத்த பாஸ்கெட் வேணுங்க. சாக்லேட் பாஸ்கெட் வேணுங்க. ரைட். சூப்பர். இதுவும் வந்துட்டு அந்த புள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிடிக்குமா இந்த மாதிரி சாப்பிடுறது? சரியா? அதே மாதிரி சொன்னாங்க வீட்டுல ஒரு குண்டு தம்பி இருப்பான் சொன்னாங்க. குண்டு தம்பி அவன் ஒல்லி தம்பி அவன் குண்டு தம்பி தான்டா. அவன் அந்த பிள்ளை சொல்லுச்சுடா அவன் எல்லாம் சாப்பிடுவான் பகிர்ந்து சாப்பிட்டும் சொல்லி தான் கொடுத்தான். இத்தனைக்கும் உனக்கு தம்பி இருக்கலாம் அந்த பிள்ளை தெரியுமா? உங்களோட ஃபேமிலி தெரிஞ்ச பிள்ளை தான் கொடுத்தது தெரியல. ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பிள்ளையா? ஆமா. எல்லாட்டி எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வெரைட்டி வெரைட்டி எல்லாம் வச்சுக்காங்க. சூப்பர். ரைட். சரி இப்போ நான் பேர் சொல்லவா நீ சொல்றியா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு நோ ஐடியா. நோ ஐடியா. அப்ப என்ன ஒன் சைடு லவ் பண்ணலாம் அவலாம் பார்த்து பார்த்து. எப்படிடா அவங்கள வீட்டுல எல்லாம் தெரியும் நம்மளுக்கு? அந்த எட்டி பார்த்து போனதா? இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கப்ப. இப்ப இல்லடா இப்ப இல்லடா. ஐயோ இப்ப ஏன்டா எட்டி பார்க்க போறது புள்ள? பேசல பிள்ளை பேர். உனக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா நீ லவ் பண்றே இல்லைன்னா எனக்கு சொல்லல. ஆனா தான் லவ் பண்ணு சொல்லிட்டாங்க வந்துச்சு. இது என்ன புதுசா இருக்கு? அப்படி ஒருத்தரும் இல்லைண்ணா எனக்கு. நீங்க எப்படி சொல்றீங்கடா? அப்படி என்ன விரும்புற அளவுக்கு யாரு? 18 வயசு உன்ன விரும்ப அதுல டவுட்டா? வயசு வேறயா? 20 வயசு ஆகுது. 18 வயசு இருந்தீங்க. அப்படி சரி சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கலாம்னு பார்த்தாலும் அப்படி ஒருத்தரும் இல்லையே. நானும் யோசிக்கிறேன் அந்த பிள்ளை 18 வருமா? எனக்கு வயசு இல்லடா. நான் சும்மா ஒரு ஐடியா சொன்னேன் 12 வயசு. கெஸ் பண்ணுங்க சொன்னா 18 வயசு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மேபி 1 ஏஜ் இருக்கலாம். யாரு? யாரது யாரது? எனக்கு ஐடியா இல்ல. நீங்களே ஐடியா இல்ல. சரி இதுல என்ன விஷயம்னு சொன்னால் அந்த கண்ணாடி இருக்குல்ல? இதா? ஆமா போட்டிருக்கு தானே? அந்த நான் கீழே கவர காட்டுறேன். சரி இந்த கண்ணாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கால இருக்கக்கூடிய கேக்கு, இந்த சாக்லேட் பாஸ்கெட்டு, சரி அதே மாதிரி நீங்க வாங்கின அந்த ஷூ அங்க இருக்கு. ரைட். அதுல இருந்த எல்லாமே இந்த மக்கள் இருந்த எல்லாமே தனித்தனியாக கொடுத்தது. தனித்தனியாக? ஆமா. இதுல அந்த புள்ள கொடுத்தது இருக்கு. அந்த சரி ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சிருக்கு. ஆமா. இப்ப என்னது நான் சொல்லணும்? எதையாவது சொல்லு. நீ எதையாவது சொல்லு. ஆர் எதை தந்தன்ற மாதிரி. ஆமா. ஒரு புள்ள போட்டோ வந்தா அப்புறம் நான் அடிவேன். நான் போனா ஊத்தி பாரு. ஷூ அத்தை தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அத்தை நிக்கிறாவா? இல்ல நோமாத்த அண்ட் ஆஸ்திரேலியால இருக்கறாங்க. அவளோட பிளானா இருக்கலாம். அத்தை ஆஸ்திரேலியால இருந்து கொடுத்தாங்களா? ஷூவா இருக்கலாமோ? ஓகே. வேற உனக்கு எத்தனை அத்தை வச்ச மொத்தமா? 3 அத்தைக்கு மச்சால் மாதிரி இருக்கா? பிள்ளைகள் இருக்கா? எல்லாம் குட்டி குட்டியா? ஐயோ பாவண்டா நீ. 15 வயசு கூட இல்லையா? அதான் சரியான மரவே என்ன அத்தைய கொஞ்சம் சொந்தமா கூட பழச்சு போச்சனே. சரி வரல. அப்ப சரி இப்ப ஷூ ஓகே. ஷூ அத்தையா? யா புள்ளையான பதில். நீ ஷூ பண்ணி எடு. ரைட். வேற இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இரு. எனக்கு அத்தவே இல்ல. ஆன்சர் புள்ள. ஆன்சர் புள்ள. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கிஃப்ட்மே வேற இல்ல உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? வந்ததெல்லாம் உள்ளூர் தான். எல்லாம் உள்ளூர் உற்பத்திகள். கிளாஸ் மேபி தங்கச்சி தந்திருக்கலாம். கிளாஸ் தங்கச்சியா? அந்த இதை கொண்டாங்க சொல்லுங்க. தங்கச்சி. சரி தங்கச்சியா இல்ல நீ எந்த கட்சின்னு பாப்பண்டே?
விஜய் தான் டிவிக்கோ டிவிக்கு வச்சு அப்படி அதை எடுத்து அவன் மூஞ்ச ஊத்துமா புலப்பட சொல்றான் முதல்ல இன்னைக்கு அந்த புள்ள வந்து அடி பாருங்க எனக்கு அடிக்க போவா ஊத்தம்மா அந்த லீக் ஆக போகுது விஷயம் லீக் ஆக போகுது இல்ல டேய் என்ன படம் ஆடுற பாருங்க எல்லாரும் என்னை விட அவங்க ஆர்வமா இருப்பாங்க. வருது ரொம்ப நேரமா வருது உந்த போட்டோ நான் போட்டிருக்கேன் அந்த பிள்ளை போட்டோ காணலாம் அதை நான் பாக்குறேன் டிலோஜினியோடா டிலோஜினி டிலோஜன் பாருது நான் தான் சஞ்சய் டிலோஜன். சரி இப்ப டிலோஜன் சொல்லி வாழ்த்துக்கள் போட்டு உங்களுடைய புகைப்படம் நான் போட்டு விஷ் பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன் ஆனால் அந்த புள்ள பேர் போட மாதிரி போடுறேன் சோ சேட் விஷ் பண்ணி போட மாட்டேன் பாத்தியா கொஞ்சம் ஸ்மார்ட் புள்ள அந்த புள்ள ஸ்மார்ட்டா இல்லாட்டி நீங்க ஸ்மார்ட் கேம் ஆடுறீங்களான்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சரி என்னன்னா வீட்டுல வந்துட்டு உன் தம்பியில மக்கள் நீ ஆட்டே போட்டு குடிக்கிறியா இட்ஸ் மீனிங் அவனுக்கு கப் கொடுக்காம நீ அவன் கப்ல டீ குடிக்கிறியா அதனாலதான் அவனே ஒரு கப் கொடுத்தான் வச்சிருக்கேன் அண்ணா பார்த்த வேலையா சரியா அவன் தான் இந்த வேலை பார்த்தான். இதுக்குள்ள கடைசியா அண்ணா அலோன் எல்லாம் கேட்டான் அலோனுமா ஆமா தண்டை பேர் சொல்லும் போது நீ அலோனுமா தசை அழிது ப்ளீஸ் இப்படி சிரிச்சுட்டே பாக்கல சரி ஓகே கண் கலக்கிருக்கு ஒண்ணுமே இல்ல சரி ஓகே ரைட் போட்டிருக்கு நல்லா இருந்து போட்டிருக்கு ரைட் அப்ப மக் கொடுத்தது தம்பி ஓகே இன்னொன்னு கிஃப்ட் கொடுத்ததும் தம்பி தான் அது என்ன எப்படி இது இன்னொரு கிஃப்ட் தம்பி தான் கொடுத்தது மேபி ஸ்பெக்ஸா இருக்கும் ஷூர் கன்ஃபார்ம் அவன் தான் இல்லையா நீ எங்க கட்சியா என்ன கட்சின்னு பாப்பேன்னு வச்சு நான் கடைசியில தங்கச்சியா மறந்துடியடா ஸ்பெக்ஸ் தங்கச்சி வந்தவா நாடி நீ பார்த்த வேலையாது கேக் கொடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அத்தை தான் ஆனா இங்க இல்ல வெளிநாட்டுல இல்ல இங்க தான் இருக்கான் இங்க இருக்கவா வெளிநாட்டுல இருந்து அத்தை கொடுக்கல இங்க இருந்து அத்தை கொடுத்தான் கேக் அதைத்தானே இப்ப நான் வந்த சொன்னேன் அத்தை தான் எந்தது இவா இந்த இல்ல இல்லையா ரெண்டு தேவை நினைக்கிறேன் 2 பேர் கொடுத்தோம் 2 பேர் வந்தவங்களுக்கு ஆமா ரெண்டத்தை கொடுத்தாங்க ஒரு அத்தை கேக் கொடுத்தாங்க இன்னொன்னு கொடுத்தாங்க அதே கண்டுபிடிங்க எதுக்கு மிஞ்சினது இப்ப அப்படி வெளியில இருந்து ஒரு கிஃப்ட்டுமே தெரியல இல்ல டெஃபினெட்லி ஷூர் 100% வேணா நான் உங்களுக்கு அப்படியே சாப்பாத்து வந்து ஜெனோவா அவ வந்திருப்பா இல்லை என்ன கேட்டாலும் இல்லைன்றாங்க டேய் நான் உண்மைதான் சொல்றேன் டேய் சொல்ல போறேன் ஆனா சப்பாத்து கொடுத்தாலும் ஞானிக்கு மரியாதை சொல்லிடு அவனுக்கு கோபம் வருது எல்லா பேரையும் சொல்லுவான் சரியா இது சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய அத்தை கேக் கொடுத்தது உங்களுடைய கேக் அத்தை அந்த அவாதான் நான் சொன்னேன் அந்த உசுரண்டா செய்யற வேலை அவாதான் மிஸ்ஸே ஆகாது அவாதான் சரி ஓகே அப்ப ஷூ கொடுத்தது உங்களுடைய சரி அடுத்த சைஸ் அவனு தான் தம்பியா அவன் தனக்கால தான் அடுத்தவன் அடுத்து தான் போடுவான் சரியா அது மாதிரி கண்ணாடி தங்கச்சி தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துக்கணும் நீ உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் டே கல்லா நான் அப்படி நான் சொன்னேனா யோசனை இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல அதுக்கு சிமிலரா காய்ச்சறான் அவ்வளவுதான் ஆனா ஏதோ ஒன்று இருக்கு நீ ஒரு நாள் சிக்கி இருவாரு ரைட் இப்ப வாழ்த்துக்கள் அப்ப குடும்பம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு குதூகலமா ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியா செய்து அது ஒரு மெமரபுல்லா ஆகிற ஆசைப்பட்டான் ரைட்டா ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் நன்றி நான் உண்மைக்கும் எனக்கு கேக் வெட்டுவாங்க தெரியுமா நான் இப்படி எல்லாம் இந்த மாதிரி வந்து அறுப்பான் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கல அறுப்பாங்கன்னு யோசிக்கல ரைட் அப்ப இதே குடும்பமா மகிழ்ச்சியா இருக்க வாழ்த்துறோம் அவன் அழுறான் நான் எப்படியாவது கிராஃபிக்லயே அது போட்டுட்டா அழுற மாதிரி சரி ஆனந்த குயிலின் பாட்டு வீட்டுக்குள்ளே ரைட் இதே மகிழ்ச்சியா இருக்கும் தம்பி சரியா வயசு நாங்கள் எப்பயுமே பொறுப்பை வரவேற்கலாம் ஆனால் அந்த பொறுப்பை சரிவர செய்யாட்டிக்கு மனோடைஞ்சிருக்கோம் சரி அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாள் வாழ்க்கையில மறக்க முடியாது இருக்கட்டும் சரியா கடைசியில வந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சது எல்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரியும் எனக்கு ஸ்பெஷல் அப்ப கடைசி தர மாட்டான் போடா நான் அவனுக்கு பிடிச்சிட்டு தான் ரைட் அப்ப மிக்க ஆட் பண்ண போடுவோம் கேக்க வெட்டி போட்டு போடுங்க ரைட் சூப்பர் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் டினோஜன் ஹாப்பி பர்த்டே டு யூ மே காட் bless you அடியண்டா அடா பாவி அண்ணா கிடைக்க சொன்னா இங்க கண்டுபிடிக்கிறான்